students, welcome to online class with Eva. 9th Maths 3rd chapter Algebra, exercise 3.9. First one, find the GCD of the following. அப்படின்னு 8 sums கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒன்றா போடலாம். ஸோ p power 5, p power 11 and p power 9. What is GCD? GCDனா greatest common divisor. அப்படின்னா என்ன காமனாக இருக்கும். ஓகே, லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஒரு greatest common multiple or greatest common divisor சொல்லுவாங்க. ஓகே, எல்சிஎம்னா least common multiple or least common divisor. ஓகே, லீஸ்ட்டாக எது இருக்கோ அதை போடணும். இது கிரேட்டஸ்ட்னால் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது, கிரேட்டாக இருக்கிறது நம்மளுக்கு சம்ஸ் போடும்போது தெரியும். ஓகே, ஸோ இப்போ p power 5ன்னு எடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு இதில் என்னென்னா இது p power 5 தான். ஓகே, p power 11னா p power 5 into p power 6ன்னு எழுதலாம். ஓகே, p power 6 ஏன்னா பவர்ஸ் எப்போவுமே ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ எப்படின்னா a power 5 இப்படி எழுதிக்கோங்க. இல்லை a power m into a power n equal to a power m plus 7. இந்த பவர்ஸை மட்டும் எப்போவுமே ஆட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி தான் p power 5 into p power 6னா p power 5 plus 6 equal to p power 11. ஓகே, நெக்ஸ்ட் என்ன p power 9. p power 9 எப்படி எழுதலாம்? p power 5 into p power 4. ஓகே, தான் p power 5 plus 4 அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னா p power 5 இருக்குது. ஸோ the GCD equal to p power 5. எது காமனாக இருக்கோ எல்லாத்துலேயுமே கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அதுதான் வந்து GCD. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் என்ன? 9a square 4x cube y cube 4x cube y cube z cube. இப்போ இதில் பார்த்தா எதுவுமே இல்லை, இதில் எதுவுமே இல்லை, இதுலேயும் எதுவும் இல்லை. ஸோ அப்போ என்ன எழுதணும்னா 4x cube equal to can be written as 1 into 4x cubeன்னு எழுதலாம். y cube எப்படி எழுதலாம்? 1 into y cube எழுதலாம். z cube எப்படி எழுதலாம்? 1 into z cubeன்னு எழுதலாம். ஓகே, இது எல்லாத்துலேயுமே 1 காமனாக இருக்குது. ஸோ GCD is 1. ஓகே, ஸோ வேறு எதுவுமே பண்ண முடியாது இதை. ஸோ அதால் GCD is 1. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னென்னா 9a square b square c square 15a cube b square c power 4. இப்போ 9a square b square c square எப்படி எழுதலான்னா a square b square c square can be written as 3 into 3. எப்படி எழுதலாம்? 3 into 3 a square into a. எதனாலன்னா இங்கே b ஸ்கொயர் இருக்குது, அதனால் அப்படியே b ஸ்கொயர் வேணால் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, b ஸ்கொயர். இதை எப்படி எழுதலான்னா c ஸ்கொயர் இன்ட்டு c ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, c க்யூப் இன்ட்டு c அப்படின்னு எழுதிக்கிறேன். இது வந்து c ஸ்கொயரு, அப்படியே c க்யூப்னு வச்சுக்கோங்க, c ஸ்கொயர்னே வச்சுக்கோங்க. 9 into a ஸ்கொயர் b ஸ்கொயர் c க்யூப் இது. ஓகே, c க்யூப் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 15 a க்யூப் b ஸ்கொயர் c பவர் 4. இது என்ன? 5 into 3 இல்லை 3 into 5ன்னு வச்சுக்கோங்க. a க்யூப் எப்படி எழுதலான்னா a ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதலாம். ஓகே, இது a ஸ்கொயர் 9a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். அப்போது இது a வராது. ஓகே, a ஸ்கொயர் மட்டும்தான். a ஸ்கொயர் b ஸ்கொயர் c க்யூப். கொஸ்டின் தப்பாக எழுதிட்டேன். 9 வந்து 3 into 3 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c க்யூப். ஓகே, இது எப்படி எழுதலான்னா a க்யூபை a ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதலாம். பிகாஸ் இது காமனாக இருக்கிறது எடுக்கிறதுக்காக. இன்ட்டு b ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. c பவர் 4 எப்படி எழுதலான்னா c க்யூப் இன்ட்டு சின்னு எழுது. இப்போ இந்த 2 3 காமனாக இருக்குது, இந்த a ஸ்கொயர் காமனாக இருக்குது, இந்த b ஸ்கொயர் காமனாக இருக்குது, இந்த c க்யூப் காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 3. என்ன வரும்னா GCD ஆஃப் இது 2 காமனாக இருக்கிறதுக்கு ஒரு 3 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c க்யூப். இதுதான் GCD இஸ் 3a ஸ்கொயர் b ஸ்கொயர் c க்யூப். ஃபஸ்ட்டு 9a ஸ்கொயர் b ஸ்கொயர் c க்யூப் ஈக்குவல் டு 3 into 3ன்னு எடுத்துக்கோங்க. இது a ஸ்கொயர் b ஸ்கொயர் c க்யூப்.
அப்படியே போட்டுக்கோங்க. இதை ஏன் சி கியூப் இன்ட்டு 3cன்னு போட்டிருக்கோன்னா C² இன்ட்டு C² கூட போடலாம். ஏன் நம்ம சி கியூப் இன்ட்டு சி போட்டிருக்கோன்னா இந்த இதில் வந்து சி கியூப்னு இருக்குது, அதனால் சி கியூப் காமனாக இருக்கிறதுக்காக சி கியூப் இன்ட்டு சின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது ஏ கியூபை A² இன்ட்டு ஏ, இது 3 இன்ட்டு 5. ஸோ 3 காமன், A² காமன், B² காமன், சி கியூப் காமன். ஸோ 2 3க்கு ஒரு 3, 2 A²க்கு ஒரு A², 2 B²க்கு ஒரு B², 2 சி கியூப்க்கு ஒரு சி கியூப். So GCD is 3A² B² C cube. Next fourth one, 64 x power 8 and 240 x power 6. இப்போ இது 64க்கு எல்சிஎம் எடுங்க. x power 8 equal to 64க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2, 3 2s are 6, 2 2s are 4, again 2, 16, again 2, 8, again 2, 4, again 2, 2 1. அப்போது 1 2 3 4 5 6 6 2s இருக்குது. ஓகேவா, எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 இன்ட்டு எக்ஸ் பவர் 8 எப்படி எழுதலான்னா இங்கே எக்ஸ் பவர் 6 இருக்கிறதால எக்ஸ் பவர் 6 இன்ட்டு எக்ஸ் பவர் 2ன்னு போடுறோம். ஏன்னா இங்கே எல்லாம் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4ன்னு போடலாம். இங்கே எக்ஸ் பவர் 6 இருக்கிறதால எக்ஸ் பவர் 6 ஏன்னா காமனாக எடுத்துகிட்டு வர்றதுக்காக. நெக்ஸ்ட்டு 240 எக்ஸ் பவர் 6. ஸோ 240க்கு எல்சிஎம் எடுங்க. 240க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2, 120, அகெயின் 2, என்ன வரும் 62s are 120, 6 2s are 12. ஓகே, அகெயின் 2, 30, அகெயின் 2, 15, 3, 5, 5, 1. So the LCM is 2 into 2 into 2 into 2. 4 2 into 3 into 5 into x power 6. ஓகே, இப்போ இந்த 2 2க்கு ஒரு 2 ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கோங்க. 2 2க்கு ஒரு 2 இன்ட்டு 2, 2 2க்கு ஒரு 2, 2 2க்கு ஒரு 2. ஓகே, இன்ட்டு இந்த 2 எக்ஸ் பவர் 6க்கு ஒரு எக்ஸ் பவர் 6. ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்னா 2 இன்ட்டு 2 4, 4 2s are 8, 8 2s are 16 ஈக்குவல் டு 16 எக்ஸ் பவர் 6. திஸ் இஸ் த ஜிசிடி. ஓகேவா, ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இதை வந்து இது எக்ஸ் பவர் 6 இருக்கிறதால ஐ கேன் ஸ்ப்ளிட் இட் ஆஸ் எக்ஸ் பவர் 6 இன்ட்டு x². ஸோ இது காமனாக போடும்போது ஜிசிடி ஈக்குவல் டு 16 எக்ஸ் பவர் 6. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், AB² C cube, A² B cube C, A cube B C². ஸோ இப்போ AB² C cube கொஸ்டின் கரெக்டாக எழுதிக்கலாம், இல்லைனா கன்ஃபியூஷனாக B இன்ட்டு B இன்ட்டு C இன்ட்டு C இன்ட்டு C அப்படி போட்டுக்கோங்க. இது செகண்ட் ஒன் A² B cube C எப்படி எழுதலாம்? A² A இன்ட்டு A இன்ட்டு B இன்ட்டு B இன்ட்டு B, ஓகே, இன்ட்டு C. நெக்ஸ்ட்டு A cube B C² A இன்ட்டு A இன்ட்டு A இன்ட்டு B இன்ட்டு C இன்ட்டு C. ஓகேவா, இந்த 3 ஏக்கு ஒரு A போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு A போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே A அதோடு இல்லை, விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிக்கு இந்த 3 பிக்கு ஒரு B. ஓகே, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தில் B இருக்குது, இங்கே இல்லை, விட்டுருங்க. சி, இந்த ஒரு சிக்கு ஒரு சி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சி எக்ஸ்ட்ரா இருக்குது, பட் இங்கே சி எக்ஸ்ட்ரா இல்லை, இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏபிசி. புரியுதா? இந்த 3 இதுலேயுமே பி இருக்குது, 3 இதுலேயும் சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பிசி இருக்குது, இங்கே வெறும் பி இருக்குது, எக்ஸ்ட்ரா 2 பி இருக்குது, பட் இங்கே பி இல்லை. சியும் அப்படி தான், இங்கே இருக்குது, பட் இங்கே எக்ஸ்ட்ரா இல்லை. ஸோ ஏபிசி மூணுத்துலேயும் எது காமனாக இருக்கோ அதுதான் வந்து ஜிசிடி. ஜிசிடி ஈக்குவல் டு ஏபிசி. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், 35 x power 5 y cube z power 4, 49 x square y z cube, 14 x y square z square. ஓகே, இப்போ 35 x power 5 y cube z power 4 equal to இது 5 into 7 எழுதலாமா? இன்ட்டு இது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன எழுதலான்னா இப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு
x into x square x into x power இங்கே x தானே இருக்குது, அப்போ x into x power 4னே போட்டுக்கோங்க into z power 4. அப்போது இங்கே z cube இருக்குது, இங்கே z square இருக்குது, அப்போது z square into z squareனு எழுதிக்கோங்க. இது பவர்ஸ் ஆட் பண்ணால் x power 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 49x square y z cube equal to 7 into 7 into x square. ஓகே, x square x into xன்னு எழுதிக்கோங்க into இங்கே பார்த்துக்கோங்க y cube இருக்குது, y cube இங்கே y இருக்குது. ஸோ என்ன எழுதுனான்னா y into y ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது x into y into z cube எப்படி எழுதிக்கலாம்னா இங்கே z cube z ஸ்கொயர் இருக்குது. ஸோ z ஸ்கொயர் into zன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 14x y ஸ்கொயர் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 into 2. ஓகே, 7 into 2 into x என்னது x y ஸ்கொயர். ஸோ x எழுதிக்கோங்க, y ஸ்கொயர் y into y into z ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, இந்த 3 z ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஒரு z ஸ்கொயர் எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே y இருக்கா, இங்கே y ஸ்கொயர், இங்கே 2 y இருக்குது, இங்கே ஒரு y ஸ்கொயர் எப்படி எழுதலான்னா இதை y into yன்னு எழுதிக்கோங்க. இங்கே ஒரு y, இங்கே 2 y காமனாக இருக்குது. ஸோ y. நெக்ஸ்ட்டு எக்ஸு வந்து இங்கே ஒரு எக்ஸு தான் இருக்குது, அப்போ ஒரே ஒரு எக்ஸு தான் வர ஆன்சர். ஏன்னா இங்கே எக்ஸ் பவர் 5 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அதால் எக்ஸு. ஒய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஒய் தான் இருக்குது, அதால் ஒரு ஒய் தான் எடுத்துக்கிறோம். 3த்தில் ஒரு ஒய் தான் எடுத்துக்கிறோம். 7, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7. ஓகே, இப்படி வேணால் போட்டுக்கோங்க. 3த்தில் 7, ஒரு 7 தான். அப்போது 7x y z, அதாவது லீஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ GCD ஈக்குவல் டு 7x y z ஸ்கொயர். புரியுதா? இதை வந்து y கியூப் இருக்கிறதால y ஸ்கொயர் இன்ட்டு ஒய்ன்னு போட்டுக்கிறோம். இப்போது இங்கே y, இங்கே y, இந்த ஒரு இங்கே y, இங்கே y, எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்கோ அதான் எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 7th one 25ab cube c 100a square bc and 125ab. ஓகே, 25ab cube c equal to என்ன, இதை 5 into 5ன்னு எழுதிக்கலாம். ஓகே, 5 into 5 a b cube எப்படி எழுதிக்கலாம்னா இங்கே b இருக்குது, இங்கே b இருக்குது. ஸோ என்னென்னா 5 into 5 into a into b into b ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் into c. ஏன்னா இங்கே b இருக்கிறதால. நெக்ஸ்ட்டு 100a ஸ்கொயர் bc. இப்போ இங்கே வந்து இங்கே 5, இங்கே 5 இருக்குது. அப்போ என்ன 2 5 போட்டுக்கோங்க, 25. ஓகே, 25 into 4 100. ஓகேவா? 25 into 4 100. a ஸ்கொயர் எப்படி எழுதலான்னா a ஸ்கொயர் into aன்னு எழுதிக்கலாம். ஓகே, into b into c. ஓகே, நெக்ஸ்ட்டு 125ab. இதே மாதிரி எழுதிக்கோங்க, 5 into 5. ஓகே, 25 into 5. 5 5s are 25. 25 into 5 125 into a into b. ஓகே, இந்த 3 5க்கு ஒரு 5 போட்டுக்கோங்க, equal to 5. ஓகே, அகெயின் இந்த 3 5க்கு ஒரு 5 போட்டுக்கோங்க. ஓகே, into 5. ஓகேவா? இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது, ஒரு a போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே ஒரு b இருக்குது, இங்கே ஒரு b தான் இருக்குது, இங்கேயும் ஒரு b தான் இருக்குது. அதனால் b ஸ்கொயரை விட்டுருங்க, b b b into b. c இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கே c இல்லை. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். GCD ஈக்குவல் டு 25ab. ஓகேவா? எது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 8th one 3abc 5xyz 7pqr. இப்போ என்ன 3 எதுவுமே காமனாக இல்லை. அப்போது என்ன லாஸ்ட் சம்மில் போட்டோம்ல, செகண்ட் சம்மில் அந்த மாதிரி 1 into 3abc. இது 5xyz equal to can be written as 1 into 5xyz and
7PQR 1 into 7PQR. அப்போ இது எல்லாத்துலேயுமே காமனாக என்ன 1 இருக்குது. ஸோ GCD equal to 1. ஓகே, 8 sums போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் சம் போடலாம். ஃபைண்ட் த GCD of the following. ஓகே, தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.